ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நீ செய்யக்கூடாத சில விஷயங்களை செய்வதினால்தான் உனக்கு மன வருத்தங்களே. என்னம்மா சொல்கிறீர்கள் என்று நீ கேட்கலாம். நான் சொல்வதை முழுமையாக கேள். உனக்கு எதனால் மன வருத்தம் வருகிறது? முதலில் அதை சொல் பார்க்கலாம். தங்கமே, உன்னுடைய வாழ்வில் நீ செய்யும் விஷயங்கள் என்ன தெரியுமா? மற்றவரை நம்புவது. ஒரு முறை ஒருவன் உன்னிடம் நன்றாக பேசிவிட்டான், ஆனால் அவன் நல்லவன் என்று முடிவு செய்து விடுகிறாய். ஒரு நாள் பேசியவன் எப்படி நல்லவன் என்று நீ முடிவு செய்கிறாய். பல நாள் பேசி பழகியவனே ஒரு நாள் ஏமாற்றி விடும் பொழுது, ஒரு நாள் பேசி உன்னிடம் பழகி மறுநாள் உன்னை விட்டு போகும் பொழுது, அதை எப்படி நீ நல்லவன் என்று ஏற்றுக்கொள்கிறாய்? யாரையுமே இப்பொழுது நல்லவன் கெட்டவன் என்று நிர்ணயிக்க முடியாது. அவனவனுடைய குணங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். நீங்கள்தான் எப்பொழுதும் சுதாரிப்பாக இருக்க வேண்டும். காலம் முழுவதும் நீங்கள்தான் மற்றவரிடம் எப்படி பழகுவது என்பதை பார்த்து பழக வேண்டும். நீங்கள் தவறு செய்துவிட்டு அவன் என்னை ஏமாற்றி விட்டான், இவன் என்னை ஏமாற்றி விட்டான் என்று புலம்புவது எந்த விதத்தில் நியாயம்? ஏமாற்றுபவன் என்னாலும் ஏமாற்றிக் கொண்டு தான் இருப்பான். புரிகிறதா? நீங்கள் தான் சுதாரிக்க வேண்டும். நான் இந்த உலகத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் படைக்கும் பொழுது நல்ல பிள்ளைகளாகத்தான் படைக்கிறேன். ஆனால் அவர்கள் வாழும் விதத்தில்தான் சில மாற்றங்களை அவர்களை உருவாக்கி கொள்கிறார்கள். நீ ஒன்றே ஒன்று புரிந்து கொள். யாரையும் நம்பாதே. எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும் சற்று அவர்களை கவனித்து பழகு. எல்லோரையும் நம்பி நம்பி ஏமாந்து போவதை விட எல்லோரிடமும் ஜாக்கிரதையாக என்னவென்றால் என்னவென்று பேசிக்கொண்டு இருந்தாலே நீ ஏமாற மாட்டாய். இதுபோல கஷ்டங்கள் உன் வாழ்வில் வராது. நீ எப்பொழுதும் ஒன்றே சொல்வாய், என்னை காப்பாற்றுங்கள் என்று. உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் நானும் ஒவ்வொரு முறையும் போராடி கொண்டு இருக்கிறேன். சில தவறுகளை நீ செய்கிறாய், காப்பாற்றுவது நான். அதனால்தான் சொல்கிறேன், எந்த தவறையும் செய்யாதே தங்கமே. நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பதற்காக தேவையில்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் போய் விழாதே என்று நான் சொல்வேன். என்னுடைய பிள்ளையாக இருக்கும் அனைவருக்கும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லி நீங்கள் ஏமாறாதீர்கள். நம்பிக்கை என்றால் அவன் எனக்கு நம்பிக்கையான வாக்கு கொடுத்து விட்டான், நம்பிக்கையாக இது செய்கிறேன் என்று சொல்லிவிட்டான், இப்படி அவன் சொன்னதினால்தான் நான் அவனை நம்பி ஏமாந்தேன் என்று சொல்லாதீர்கள். நம்பிக்கையாக ஒருவன் சொன்னான், ஆனால் அவன் நிச்சயமாக அவன் தெய்வமாக மட்டும்தான் இருக்க முடியும். தெய்வங்கள் நாங்கள் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை செய்து தருகிறோம் என்று வாக்கு கொடுத்து விட்டோம், ஆனால் அதை செய்து கொடுத்தே தீர்வோம். மற்றபடி மனிதர்களுக்கு எப்பொழுது எந்த மாதிரியான மூளைகள் வேலை செய்யும் என்பதே தெரியாது. ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு மாதிரி பேசி அவர்கள் மட்டும் குழம்புவதை விட மற்றவர்களையும் சேர்த்து குழப்பி விடுவார்கள். சிலர் என்னிடமே, வாராகி, நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை செய்து தருகிறேன், எனக்கு நீங்கள் இந்த விஷயத்தை செய்து தாருங்கள் என்று என்னிடம் பேசுவார்கள். ஆனால் நானோ செய்து கொடுத்து விடுவேன். ஆனால் எனக்கு அவர்கள் எந்த ஒரு விஷயமும் செய்ய மாட்டார்கள். கேட்டால் மறந்து விட்டேன் என்பார்கள். அதனால் எப்பொழுதும் இவன் எனக்கு வாக்கு கொடுத்து விட்டான் என்று மனிதன் வாக்கு கொடுப்பதையெல்லாம் நம்பி ஏமாந்து போகாதீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டுமோ அதை நானே தருகிறேன். உங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் இந்த வாராகி மட்டுமே நிலையானவள். எதையும் கண்டு அஞ்ச வேண்டாம். உங்களுக்கு தேவையானது என்னிடமிருந்து கிடைக்கும். நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லி எப்பொழுதும் நம்பிக்கை நம்பிக்கை என்று சொல்லி எப்பொழுதும் ஏமாந்து போவதை விட யாரையும் நம்பாமலும் வாழ்வில் நிம்மதியாக இருக்கலாம். நம்பாமல் எப்படி அம்மா வாராகி நான் இருப்பேன் என்று நீ கேட்கலாம். நம்பு, ஆனால் கண்மூடித்தனமான நம்பிக்கையை யார் மீதும் வைக்காதே. எல்லோர் மீதும் ஒரு கண்ணு இருக்கட்டும். அது மட்டுமல்ல, உன்னுடைய வாழ்வில் நீ செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் உன் கண் பார்வையிலேயே இருக்கட்டும். அப்பொழுதுதான் யார் உன்னை ஏமாற்றுகிறார்கள், யார் உன்னை ஏமாற்றாமல் இருக்கிறார்கள் என்பது உனக்கு தெரிய வரும். கண்மூடித்தனமான நம்பிக்கை எப்பொழுதுமே ஒருவனுக்கு நல்லது செய்யும் என்று நினைக்கிறாயா? நல்லது செய்யாது. கண்மூடித்தனமான நம்பிக்கையை மட்டும் யார் மீதும் வைக்காதீர்கள். உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள். ஆனால் இங்கு நிறைய பேர்
செய்த தவறு என்ன தெரியுமா? தான் மீது நம்பிக்கையை விட்டு மற்றவன் மீது நம்பிக்கை வைப்பார்கள். மற்றவன் மீது கூட கண் மூடி சொல்வார்கள் இவன் நல்லவன் என்று. ஆனால் தான் மீது ஒரு நம்பிக்கையை வைக்க மாட்டார்கள். இதுதான் இங்கு அனைவரும் செய்யும் தவறு. உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். உங்களால் எல்லாம் செய்ய முடியும். உங்கள் வாழ்வில் நீங்கள் எல்லாம் சாதிப்பீர்கள் என்று. ஒருவன் ஒரு விஷயத்தை சாதித்து விட்டான் என்பதற்காக அவனை முழுமையாக நம்பாதீர்கள். எப்பொழுது தெரியுமா நீ தவறு செய்கிறாய் தங்கமே? ஒருவனுடைய வாழ்வில் ஒரு விஷயம் நல்லதாக நடந்துவிட்டது என்றால் அவனிடம் இன்னொரு பொறுப்பையும் கொடுத்து அவனிடம் இதையும் செய் என்று சொல்வாய். அதே விஷயத்தை நீ செய்தால் சொல் பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் சில சமயம் தவறு நடந்துவிட்டது என்பதற்காக உன் மீது நம்பிக்கையை நீ வைக்காமல் இருக்கக்கூடாது. உன் மீது தான் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். அடுத்தவன் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம். எப்பொழுதும் வாழ்க்கையில் தெளிவாக இரு என்பதை தான் சொல்கிறேன். எப்பொழுதும் ஏதோ ஒரு பிரச்சனை என்று சொல்லிக்கொண்டு என்னிடம் வருகிறாய் அல்லவா? அந்த பிரச்சனையெல்லாம் யாரால் வருகிறது என்றால் உன்னால் அல்ல, வேறொரு நபரால் தான் உன் வாழ்க்கையில் அதிகமான பிரச்சனைகள் வருகிறது. அதை நீ தடுக்க வேண்டுமென்றால் இதுபோல சிலர் மேல் நீ கண்மூடித்தனமான நம்பிக்கையை வைப்பதை விட எல்லோரையும் ஒரு கண் பார்த்து கொண்டு அவரிடம் பேசி பழகினால் மட்டும் போதும். கண்மூடித்தனமாக நம்பிக்கையை வைத்து ஏமாந்து போகாதே. எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். நீ எப்பொழுதும் யாரிடமும் ஏமாந்து போகக்கூடாது என்பது மட்டும்தான் என்னுடைய எண்ணம். உன்னுடைய வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு நாளையுமே அழகாக செதுக்கி வைத்துள்ளேன். இதில் நீ தேவையில்லாத தவறுகளை செய்துவிட்டு எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமான நாட்களை எதற்கு கொடுத்தாய் என்று நீ என்னிடம் கேட்கிறாய். இந்த வாராகியானவள் உனக்கு சந்தோஷமான நாளை தான் தருவேன். எக்காரணம் கொண்டும் உன் வாழ்வில் உன்னை கசப்பான நாட்களை தரமாட்டேன். நீ இப்பொழுது நான் சொல்வதை புரிந்து கொள். எல்லோரிடமும் பார்த்து ஜாக்கிரதையாக பழகு. என்னுடைய பிள்ளையாக இருக்கும் உன்னை எந்நாளும் நான் பார்த்து கொண்டேதான் இருப்பேன். ஆபத்து என்றாலும் சரி, சந்தோஷம் என்றாலும் சரி, உன்னை நான் அரவணைத்து காவல் காத்து கொண்டேதான் இருப்பேன். புரிந்து நடந்து கொள். எல்லா விஷயத்தையும் தெரிந்து நடந்து கொள். என்னென்ன விஷயங்கள் எப்பப்போ நடக்கிறது என்பதை சற்று உத்துப்பார். உன் வாழ்க்கையே உனக்கு காட்டும். எல்லா விஷயத்திலும் பயந்து கொண்டே இருந்தாயானால் நல்லது நடந்தால் கூட உன்னுடைய வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாமல் போய்விடும். புரிந்து நடந்து கொள். சந்தோஷத்தை பெற்றுக்கொள். இந்த வாராகியானவள் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன். சதா சர்வகாலமும் உன்னுடைய வாழ்வில் நான் நிலையாக இருப்பேன். எந்த காரணத்தை சொல்லியும் நான் உன்னை விட்டு ஒரு பொழுதும் நீங்க மாட்டேன். எல்லா இடத்திலும் என்னுடைய அனுகிரகமும் என்னுடைய ஆசீர்வாதமும் எப்பொழுதும் இருக்கும். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த வாராகி நான். ஜெய் வாராகி.